ஹாய், நம்ம இன்னைக்கு குக்கிங் வீடியோவில் ஆல்ரெடி மசாலா மற்றும் தனியாக போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். மீன் மசாலா, தமிழ்நாட்டு மீன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தனியாக மசாலா மற்றும் போட்டிருக்கேன். அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ நம்ம மீன் மசாலா வறுத்து எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மீன் குழம்புக்கு தேவையான ஆனியன், தக்காளி மற்றும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப்பில் அதையும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு இதை அரைக்கணும். அரைச்சி பொடியாக ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். இதில் நான் அரிசி வறுத்து போட்டதை காமிக்கல, மறந்துட்டேன். ஏன்னா இது கூட வறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரிசி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா சாப்பாட்டுக்கு, அந்த அரிசி அறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ மிளகா என்கிட்ட குண்டு மிளகா இருந்துச்சு. நீட்டு மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ பொருள் போட்டிருக்கிறதுக்கு நம்ம ஒரு 15 to 20 மிளகா போடணும், சரிங்களா? நீட்டு மிளகா, ஏன்னா காரம் அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா நீட்டு மிளகாவில், அதுக்காக நான் குண்டு மிளகா போட்டிருக்கேன். அண்ட் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மிளகா இல்லை, அதனால தான் தாளிக்கிறதுக்காக வச்சுருந்த மிளகாவை போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு வாசனைக்காக வச்சு இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கடுத்து கேப்லேயே நான் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எடிட் பண்ணாமல் போட்டதுனால அப்படி இருக்குது. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய், கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாவில் வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு. அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு தான் இது பண்ணணும். ஆனியனும் பூண்டும் ஒரே டைமில் நான் வதக்கிட்டேன். தக்காளி போட்டாச்சு. அரைச்சி வச்ச மீன் மசாலா போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா வதங்கின பிறகு அதை போடணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. நிறைய மசாலா அரைச்சிட்டோன்றதுக்காக மொத்தமாக கொட்டிடக்கூடாது. நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்து நான் தண்ணி ஊற்றிட்டேன். காரம் பார்த்தேன், காரம் பத்தலைன்றதுக்காக வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இது ஒரு நல்ல கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு, நல்லா கொதி வந்த பிறகு புளியை கரைச்சி ஊற்றிடணும். புளியை கரைச்சி ஊற்றின பிறகு மறுபடியும் கொதிக்கணும். கொதித்த பிறகு மீனை போட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் ஏரி மீன்றதுனால ஆஃப் பண்ணிவிட்டு போட்டாவே போதும். கொதி வந்த பிறகு போட்டுட்டு ஒரு 5 minutesல ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். எல்லா மீனுமே அவ்வளோ நேரம் தான் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஜிலேபி மீன் அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும், டைம் ஆகிடும். அதுக்காக வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.